Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். அமைச்சரின் சகோதரரின் வாக்குமூலம் வீடியோவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முரளி. அவரிடம் பேசலாம். வணக்கம் முரளி, விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். நகராட்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய KN நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரனை தற்பொழுது அமலாக்கத்துறை அலுவலகத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த விசாரணையில் பல்வேறு கேள்விகள் எழுத்துப்பூர்வமாகவும் வீடியோ ஆதாரமாகவும் எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நேற்று முதல் தற்பொழுது வரை நடைபெற்ற சோதனையில் 5 கிரவுண்ட் மதிப்புடைய சொத்து ஆவணங்கள் மற்றும் பல்வேறு முக்கியமான ஆவணங்களில் பரிந்துரை செய்திருப்பதாகவும் இந்த CBI வழக்கு தொடர்புடைய ஆவணங்களையும் பரிந்துரை செய்யப்பட்டிருப்பதாகவும் அமலாக்கத்துறையிடமிருந்து ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக நேற்று முதல் இன்று வரை நடைபெற்ற இந்த சோதனையில் பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்ட சூழ்நிலையில் தற்பொழுது அமைச்சருடைய சகோதரர் தொடர் விசாரணையில் ஈடுபடுத்தப்பட்டு வருகிறார். அது மட்டும் இல்லாமல் அவருடன் கேட்கப்பட்ட அந்த கேள்விகள் அனைத்தும் வீடியோவாகவும் பதிவு செய்யப்படுவதாகவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக தொடர் விசாரணைகள் நடத்தப்படும் எனவும் அடுத்த கட்டமாக இன்று இரவு அவரை வீட்டிற்கு அனுப்பிய பிறகு மீண்டும் அவருக்கு சம்மன் வழங்கப்பட்டு அவரை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வருவார்கள் எனவும் அதிகாரிகள் தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர் விசாரணை நடத்தப்பட்ட சூழ்நிலையில் அமைச்சருடைய மகன் அருண் என்பவருக்கும் சம்மன் வழங்கப்படும் என்பது தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் இந்த விசாரணைக்கு பிறகு இவர்கள் எவ்வளவு சட்டவிரோத பண பரிவர்த்தனை மேற்கொண்டிருக்கிறார்கள், மேலும் என்னென்ன ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது என்பது தொடர்பாக ட்விட்டர் பக்கத்தில் அமலாக்கத்துறை செய்திக்குறிப்பாக வெளியிடப்படும் எனவும் அதிகாரிகள் மூலம் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி முரளி. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.